சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சிவன் பார்வதியை என்ன பாருன்னு சொல்றாரு. ஆனா பார்வதி சிவனை பார்க்காம கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட கல்யாண சடங்கெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி தேவியோட அப்பா சிவன்கிட்ட சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுதான் மிகையாகும், அதுக்கப்புறமா நாங்க சாப்பிடுறோம், வயிறு நிறையிற வரைக்கும் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறமா சிவன் வயிறு நிறையிற வரைக்கும் நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பந்தியில உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சிவன் சாப்பிடுற அழகை எல்லாருமே பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா சிவன் மத்தவங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடையுமே ஒத்தையாளா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து சிவனோட பணியாட்கள் நம்ம சிவன் நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா சாப்பாடையும் ஒத்தையாளா சாப்பிட்டு நம்ம குலதெய்வங்கிறது நிரூபிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இந்த பக்கமா வேலையாட்கள்லாம் வந்து சொல்றாங்க, சிவன் எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டாரு, சட்டியில சாப்பாடே இல்லைன்னு சொல்லும்போது அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சட்டிலையுமே சாப்பாடு இல்ல. இதனால இந்த விஷயத்த போய் ராஜா கிட்ட சொல்லும்போது ராஜா சொல்றாரு, என்னோட மாப்பிள்ளைய நானே எப்படி சாப்பிட வேணாம்னு சொல்லுவேன், அவரோட பசி தீரணும், அதனால கஜானால இருக்க செல்வம்லாம் காலி ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் சமைங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சமைச்சு சிவனுக்கு சாப்பிடுறதுக்காக கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிற நந்தி பார்வதி தேவி கிட்ட வந்து சொல்றாரு, சிவனோட பசி எப்பயுமே தீர போறது இல்ல, அவரோட பசியை உங்களால மட்டும்தான் நிறுத்த முடியும்னு சொல்லும்போது பார்வதி தேவி சிவன் பக்கத்துல போறாங்க. அதுக்கப்புறமா சிவனுக்கு அன்போட சாப்பாடை ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 வாய் ஊட்டினதுக்கு அப்புறமா சிவன் சொல்றாரு, என்னோட பசி போயிருச்சு, உன்னை பாக்குறதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன்னு. இதை கேட்ட பார்வதி தேவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் பார்வதி தேவி சொல்றாங்க, அப்பா சிவபெருமானோட பசி போக்கப்பட்டுருச்சு, அதனால நீங்களாம் சாப்பிடுங்க சொல்லும்போது ராஜா சொல்றாரு, இப்பதாமா சமைக்க சொல்லியிருக்கேன், அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆகிரும் சொல்லும்போது பார்வதி தேவி சொல்றாங்க, சிவபெருமான் நான் கொடுத்த 3 வாய் சோறை மட்டும் தான் சாப்பிட்டாரு, மத்ததெல்லாம் சிவன் சாப்பிடவே இல்லை, வேணா போய் பாருங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா சட்டிகளை திறந்து பார்க்கும்போது எல்லா சாப்பாடுமே அப்படியே இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே சிவலீலைன்னு சொல்லிட்டு சிவபெருமான வணங்க ஆரம்பிக்கிறாங்க.